7ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படின்றது பார்க்குறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாரத்தில் 1ஆம் நாள் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. ஆனால் வேத சொல்லுகிறபடி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இன்றைக்கும் யூதர்கள் 7ஆம் நாள் தான் அப்சர்வ் பண்ணிட்டு வராங்க. இப்போ அது நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷியாதவனோ கர்த்தருக்கென்று விசேஷியாது இருக்கிறான் என்ற வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதில் ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு. ஆல்வேஸ் காட் கேவ் ஒன் டே ரெஸ்ட். அது இஸ்ரேல் புத்திரர்களுக்கும் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவர் பிசிக்கல் பாடி ரிக்வயர்ட் ரெஸ்ட். 6 நாள் வேலை செய்கிறோம், தென் ஒன் டே ரிலாக்ஸ்ட். எதுவும் செய்ய வேணாம், ஆண்டவரோடு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி, ஆண்டவரோடு மகிழ்ந்து, அவருடைய சமூகத்தில் உட்காந்து அவரை ஆராய்ந்து அவரை துதித்து பாடி இந்த மாதிரி போகணுன்னு அவர் விரும்புகிறாரு.